அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதம் மன்னா என்ற தேவனுடைய வார்த்தையின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தமது வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதம் பெறும். நீங்கள் அந்த வார்த்தையின் மேலே முழு நம்பிக்கையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அறிந்தவராய், சகல சூழ்நிலைகளையும் அறிந்தவராய் உங்களோடு கூட பேசுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் தீர்க்கமான வார்த்தையை நாம் கேட்டு ஜெபிக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கியெறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களோடு இருக்கிறார், உங்கள் வேலை ஸ்தலத்தோடு இருக்கிறார், குடும்பத்தோடு இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நியாயமில்லையே என்று ஏங்கும் பொழுது, நீதி இல்லையே ஏங்கும் பொழுது கர்த்தர் நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட, வேதனைப்பட்ட, அடிமைப்பட்ட தேசத்திலே 430 வருஷமாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. நியாயமில்லாமல் வேலை செய்தார்கள், நியாயம் கிடைக்காமல் வேலை செய்தார்கள், ஆளோட்டிகளினாலே துன்பப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்கு விடுதலை என்ற ஒரு வார்த்தையே வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு பார்வோன் என்ற அரசன் அவர்களை ஒடுக்கினான். அவர்களை கட்டி வைத்தது போல வாழ்க்கையை அவன் வேதனைப்படுத்தினான். வாழ்க்கையெல்லாம் மங்கி எரிகிற திரிய போல, நெறிந்த நாணலை போல மாறின காலகட்டத்தில் தான் ஆண்டவர் தமது தாசனாகி மோசே அனுப்பி பார்வோனுடைய கையிலிருந்து அவருடைய வல்லமையை எல்லாவற்றையும் அனுப்பி அவனை எல்லாவற்றிலும் அவனை செயலிழக்க பண்ணி, தோற்று போக பண்ணி, தமது ஜனத்தை விடுவித்து அவனை முற்றிலுமாய் செங்கடலிலே அழித்து போட்டார். ஜெயம் கிடைக்க பண்ணுகிறவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் எந்த நிலையிலே ஒடுக்கப்படுகிறீர்களோ, நியாயமற்ற சூழலில் இருக்கிறீர்களோ, ஒருவேளை கோர்ட்டு சம்பந்தப்பட்ட காரியத்திலே, வேலை சம்பந்தப்பட்ட காரியத்திலே, உங்களுக்கென்று என்னென்ன காரியம் நியாயமில்லாமல் இப்பொழுது வேதனையாக இருக்கிறதோ, ஒடுங்கி போயிருக்கிறீர்களோ, பயந்திருக்கிறீர்களோ, நெறிந்த நாணலை போல காணப்படுகிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். தேவன் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க திரும்ப வருகிறார். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்ய இன்றைக்கு வருகிறார். நிச்சயமாக உங்களை விடுவிக்கப் போகிறார். பிள்ளைகளை விடுவிக்கப் போகிறார். சூழ்நிலையிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். அது மாத்திரமல்ல, லூக்காவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற விஷயத்திலே தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் நியாயம் செய்வார் என்று ஒரு ஏழை விதவை, அநீதியான ஒரு நியாயாதிபதியிடத்திலே நியாயம் கேட்க போன பொழுது அடிக்கடி அவள் போக 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 அவன் நியாயமே செய்யாதவன் நியாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் நியாயம் செய்வார். தொடர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருங்கள், நியாயம் செய்வார். அதோடு கூட வேதத்தின்படியே காத்திருங்கள், பொறுமையோடு காத்திருங்கள். வேத வார்த்தை நம்பிக்கை காத்திருங்கள். எப்பேற்பட்ட மங்கி எரிகிற சூழ்நிலையோ, நெறிந்த நாளிலே போல் இருந்தாலும் வசனம் நம்மை மறுபடியும் உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், புது வாழ்க்கை தரும். இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிறவராய் வெளிப்பட்டு ஒவ்வொருவரும் நீர் சந்திப்பதற்காக நன்றி. நேற்று இரவரைக்கு நியாயமில்லையே, நீதி இல்லையே என்று கலங்கி பயந்து ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சந்திப்பீராக. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ளாக, வீட்டுக்குள்ளாக, சொந்த பந்தங்களுக்குள்ளாக, வேலை ஸ்தலங்களுக்குள்ளாக நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி, என்னுடைய கோர்ட்டு கேஸில் நியாயம் கிடைக்கலன்னு சொல்லி உடைந்து நொறுங்கி போனவர்களாய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் நடப்பதாக. தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கட்டும், காத்திருக்கிறவர்களாய் ஒப்பு கொடுக்கட்டும், வேத வார்த்தையின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கட்டும். இன்று முதல் நீதி செய்யும், இந்த நிமிஷத்திலிருந்து நியாயம் செய்யும், இப்பொழுதிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவித்தரணும். என்னென்ன காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, ஆண்டவர் வேதனைப்பட்டு ஆண்டவரை
போராடி கொண்டிருக்கிறார்களோ, நெறிந்த நாணலை போல, மங்கிருகிற திரையை போல, கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லாத அளவுக்கு ஆண்டவரே ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவித்து புதுவாழ்வு, சுகவாழ்வு, பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றுக்கும் ஜெயம் கிடைக்க பண்ணின தேவன், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து நீதி நியாயத்தை செய்கிற கர்த்தர், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஒவ்வொரு நாளும் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். அவரே நம்புவோம்.